சூதாட்டாடி அவள்லாம் பரப்புறாள். பரப்புற பொழுது இவன் என்ன பண்ணினானா, முதிரக்க போய் பீமனை போய் இடுப்புல மறைவுரி வச்சுன்னு மேல மாந்தோல் போத்தினுட்டான். அதெல்லாம் இங்க தயார் பண்ணி வச்சிருக்கான் கம்பெனியில இருந்து வாங்கி. இந்த பசங்க முதிரக்க போய் மாடே மாடே நானா ஆமா பட்டு கிட்டு என்னமோ பிரமாதப்பட்டுதேடா மிந்தி. மாடே மாடே நானா பீமனை போய் ஆமா மாடுக்கு மேல கவர் இருக்காடா அது மாதிரி பரப்பிட்டுட்டியேடா. மத்தியே குருணாம் சொல்றாரு வியாசம். பீமன் ஒரு தடவை முரண்டான்னா எதையும் பண்ணிருக்கலாம். தர்ம நிபத்த மார்க்கம்னா தர்மம் போய் கட்டிப்பிடுது இல்லாமனா ஒரு அசப்பு அசைஞ்சா போரும் பீமன். மத்தியே குருணாம் தர்ம நிபத்த மார்க்கம் மாடே மாடேன்னு கூப்பிட்டானாம் பீமனே. இந்த பாவியினுடைய மாற பூரி ரத்தத்தை குடிச்சாதவனா புண்ணியலோகம் நான் போமாட்டேன் நானா பீமா. மயிவஸ்மசுகிருதான் லோகானி இந்த சந்தர்ப்பத்திலே இவன் நடந்து போறான். பீமன் இவன் ராஜகத்தியா பீமன். அவன் கையை அப்படியே ஆட்சி ஆட்சி நடக்கிற இயற்கையா அது. சிலது தானா ஆட்டிக்கும், அதெல்லாம் நல்லா இருக்காது, விகாரமா இருக்கும். இவனா ஆட்டிப்பான் ஏதோ நடந்து பார்ப்பான், அதெல்லாம் சுவாரஸ்யமா இருக்காது. அவன் ரசமா தானே அவனுக்கு இயற்கையே அப்படி. அவன் சிம்ம கத்தியா. அதை பார்த்துட்டு பின்னாடி போய் அவன் மாதிரி நடந்தானாம். பரியாசம் பண்ணி துரியோதனான். எல்லாரும் அழுதாளா, என்ன பின்னாடி பார்த்து அழறாளேன்னு இப்படி பாதி சரீரத்தை திரும்பி பாதி சரீரத்தை இப்படி திரும்பி பார்த்துவிட்டு எனக்கு பதில் பண்ணிவிட்டதா நினைச்சுக்கிட்டா இப்படி பண்றேன் நர்த்தனம் பண்றியா நீ பரிகாசம் பண்ணி. அவன் மாதிரி நடந்து காட்டுறானா. சிம்மகதே சகேலம். அவன் அப்படி நடக்கிற வழக்கமா சிம்மகத்தியா. தஸ்ய ராஜா சிம்மகதே சகேலம். துரியோதனோ பீமசேனஸ்யானுசகாரமந்தா நிர்கச்சதாம் பாண்டவானாம் சபாயா தாவதாகிருதமித்யப்ரவீத்தம் த்ரிகோதரசன்னிவృத்தார்த்தகாயா சீக்ரம் நித்வாம் நிகதம் தானுபந்தம் ஞாபகப்படுத்தி உனக்கு அடிக்கிறேன்னா நானா பீமன் இத்தனையும் சொல்ல போறான் திருப்பி. அன்னைக்கு என் மாதிரி நடந்தேடா, இப்ப கீழே தள்ளி இருக்கேனேடா, தொடைய முறிச்சு உன் தலையில ஏறி நிக்கிறேனேடா, உன்னால என்னடா பண்ண முடியுது. இப்படி எல்லாம் காக்க போறான் பீமன். இந்த காலத்திலே சாதுக்களுக்கு அபச்சாரம் பண்ணி க்ஷேமத்தை அடையவே முடியாது, க்ஷேமமே வராது. அதுவும் பகவான நம்பினவாள், தர்மத்தை நம்பினவாள், சத்தியத்தை நம்பினவாள், அவளுக்கு அபகாரம் பண்ணி க்ஷேமத்தை அடைய முடியுமா? முடியவே முடியாது. ஆண்டவாள் பறந்து போறாள், எல்லாத்தையும் விட்டுட்டு பறந்து போறாள். போற ஊதி எப்படி போறாள்னு காக்கிறாள். இருந்து காட்டுல போய் பட்னியாக போய் சேர்றாள். அப்பதான் உடனே மந்திரோபதேசம் பண்றாள். சூரிய பகவான் தீவிரமான அக்ஷய பாத்திரம் வந்து கொடுக்க போறாள். பெரிய புண்ணிய சரித்திரம் எல்லாரும் கேட்கணும். இருந்து துணிடுவாள். ஒரு 10 நிமிஷம் பேசுவாள். அவ பேசின உடனே நான் ரொம்ப நாளாவா வஞ்சிவா நேத்திக்கு அவளே நேத்திக்கு வரலாம் விட்டாள். அதனால இன்னைக்குவா ஒரு 10 நிமிஷம் பேசத்தான் உடனே மேல நான் பூர்த்தி பண்றேன். பாரத சிரவணம் சகல க்ஷேமத்தையும் கொடுக்கும். நல்ல புண்ணிய சரித்திரம். கோ கோஷதம் கனகசங்க குரம் ததாதி. 100 கோக்களை தானம் பண்ண புண்ணியமா. அது நல்ல தாமிரபரணி தீரத்துல இங்க பாரதம் சொல்றது எனக்கும் ஒரு பெரிய பாக்கியம்னு அப்படி நினைச்சுட்டு இருக்கேன். எத்தனை அக்னிஹோத்திகள் பெரியவாள்லாம் வந்திருக்கா, சோமயாஜிகள்லாம். பெரிய சோமயாகத்துல சேர்த்து பார்க்க முடியாது இத்தனை பேர்லையும். அவெல்லாம் ஏதோ எங்கிட்ட இருக்கிற பிரியத்துல வரணும்னு ஒரு கார்டு எழுதினதே வந்திருக்கா. அவனாவாளுக்கெல்லாம் 1000 காரியம். சாதுக்கள்லாம் வர வேண்டிய ஊர் இது. ஏன்னா மகான்கள்லாம் இருக்கிற இடம், இருந்த இடம், பெரியவாள்லாம் இருக்கிற இடம், தர்மிஷ்டாள்லாம் அக்னிஹோத்திகள். அப்படிப்பட்ட புண்ணிய தேசம். ரொம்ப பெரியவாள்லாம் வந்திருக்காள். எல்லாருடைய அவளுடைய பிரசாதங்கள்லாம் பரிபூர்ணமா எல்லாருக்கும் உண்டாகும்.